أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ومن أعرض عن ذكري فإن له معيشة ضنكا ونحشره يوم القيامة أعمى قال رب لم حشرتني أعمى وقد كنت بصيرا قال كذلك أتتك آياتنا فنسيتها وكذلك اليوم تنسى وكذلك نجزي من أسرف ولم يؤمن بآيات ربه ولعذاب الآخرة أشد وأبقى أفلم يهد لهم كم أهلكنا من قبلهم من القرون يمشون في مساكنهم إن في ذلك لآيات لأولي النهى صدق الله العظيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. கண்ணியத்திற்குரிய சிறப்பான இந்த நிக்கா மஜ்லிஸிற்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் இரண்டு மணமக்கள் வீட்டார் சார்பாக அன்போடு உங்களை வரவேற்று இந்த திருமணத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பொருந்திக் கொண்டு மணமக்களை வாழ்வாங்கு வாழச் செய்து வையகத்திலே எல்லா விதமான அருள் வளத்தோடு பொருள் வளத்தோடு வாழ்வதற்கு துவா செய்வதற்காக வந்திருக்கக்கூடிய நம் அனைவருடைய வருகையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. நம்முடைய துவாக்களை அல்லாஹ் கபூல் செய்வானாக. முழு உலகிலும் மக்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பீதியையும் அச்சத்தையும் போக்கி எல்லா விதமான நோய் நொடி முசீபத்துகளில் இருந்தும் அல்லாஹ் இந்த சமுதாயத்தை இந்த மக்களை உள்முழு உலகத்தையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக என்று துவா செய்த வண்ணம் உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை அன்போடு வரவேற்று என்னுடைய மரியாதைக்குரிய இன்றைய ஆசிரியர் தந்தையும் மதரசா காஷி முழுதாவினுடைய நிறுவனருமான மௌலானா அப்துல் மஜீத் ஹதரத் அவர்கள் சிறிது நேரம் நமக்கிடையே அல்லாஹ்வை பற்றியும் ஆகிரத்தை பற்றியும் நினைவூட்டும் விதத்திலே சிறிது நேரம் இன்ஷா அல்லாஹ் பேசுவார். நடைபெறக்கூடிய திருமண நிகழ்வு நம்முடைய மௌலானா ஷம்சுத்தீன் காசிம் அவர்களுடைய மகனார் அல்லாஹ்வுடைய இல்லத்திற்கு மக்களை எல்லாம் அழைத்து செல்லக்கூடிய பெரிய பொறுப்பினை வகித்து அதற்காக தந்தையும் மகனாரும்
மிக சிறந்த சேவைகளை தமிழகத்திலே ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இத்தகைய ஒரு புனிதமிக்க இந்த திருமண நிகழ்விலே கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பினை அல்லாஹ் தஆலா நமக்கெல்லாம் நல்கியிருக்கிறார். நேரம் ரொம்ப மக்களுக்கு மத்தியிலே ரொம்பவே மனதிற்கு கஷ்டமான நேரத்திலே அல்லாஹ் தஆலா ஒரு சந்தோஷத்தை நமக்கு இந்த நேரத்தில் வழங்கியிருக்கின்றார். இந்த ஒரு திருமண நிகழ்விலே நாம் இன்றைக்கு கலந்து கொண்டிருக்கின்றோம். இந்த திருமணத்தை பரக்கத்தான திருமணமாக அல்லாஹ் கபூல் செய்து மணமக்களுடைய வாழ்க்கையிலே உலகத்திலும் ஆகிரத்திலும் சிறந்த நற்பாக்கியங்களை அல்லாஹ் தந்தருவானாக என்று நான் துஆ செய்தவனாக விடைபெறுகிறேன். அல்லாஹ் நமக்கு ரஹ்மத் செய்வானாக. காலத்தின் சூழ்நிலையும் நேரத்தையும் கருதி மகரந்தவர்கள் தன்னுடைய துவாக்களோடு இந்த பேச்சை முடித்துக் கொண்டார்கள். அடுத்து என்னுடைய அருமை நண்பர் ஹாஃபிஸ் உமர் சிராஜுதீன் அவர்கள் சிறிது நேரம் உரையாற்றுவார். قال الله سبحانه وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لقد كان لكم في رسول الله أسوة حسنة لمن كان يرجو الله واليوم الآخر وذكر الله كثيرا. صدق الله مولانا. قال النبي صلى الله عليه وسلم: من سن سنة حسنة فله أجرها وأجر من عمل، ومن سن سنة سيئة فله وزرها وزر من عمل، أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியமிக்க எனது ஆசிரியர்களே, தமிழகத்தின் தனி சிறந்த உலமா பெருமக்களே, எனது அருமை நண்பர் ஷரஃபுதீன் பாசில் அவர்களே, பெரியவர்களே, நண்பர்களே, ஹஸரத் சொன்னதைப் போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான நிலையிலும் நம்ம இங்கு மகிழ்ச்சியோடு அல்லாஹ் கொண்டு சேர்த்திருக்கிறான். அல்லாஹ் இந்த மகிழ்ச்சியை நிரந்தரமாக்கி வைப்பான். மூமினுடைய மகிழ்ச்சி நிரந்தரமானதுதான். அஜபல் லில் முஃமின், மூமினுடைய காரியமே ஆச்சரியமானது. சிரமம் வந்தா சபர் செய்வார், சந்தோஷம் வந்தா சுகர் செய்வார். ரெண்டுமே அவருக்கு நல்லதுதான். மூமினுக்கு கெடுதி என்பதே கிடையாது. சிரமங்களை வைத்து மூமின் சந்தோஷப்படுறது இல்லை, வருத்தப்படுறதும் இல்லை. ஒரு நல்லது நடந்தா பெரிய சந்தோஷப்படுறதும் இல்லை. மாறாக இவருக்கு நம்பிக்கை இருக்கு. என்னன்னு சொன்னா, சிரமத்தை கொடுக்கிறவனு அல்லாதான், மகிழ்ச்சியை கொடுக்கிறவனு அல்லாதான். அதனால அல்லாஹ் எல்லாமே நல்லதுதான் செய்வான் என்று நம்பி சந்தோஷப்படுவார். இந்த சமயத்தில் அல்லாஹ் இந்த காரியம் நடந்துகிட்டு இருக்கிறான். எல்லாரும் ஆச்சரியமா இருக்கும். எப்படிங்க கல்யாணம் எப்படி நடக்கும் இந்த நேரத்தில்? இதுவே ஒரு அடையாளம். இஸ்லாம் என்பது மிகவும் எளிமையானது, இஸ்லாம் என்பது மிகவும் அழகானது. எல்லா இடங்களுக்கும் இஸ்லாம் செட் ஆயிடும். உதாரணம் சொல்றேன். பொதுவாக இன்னைக்கு மக்கள் குட் மார்னிங் சொல்றாங்க, குட் ஈவினிங் சொல்றாங்க. நல்ல காலை நல்ல மாலைன்னு அர்த்தம்.
வீட்டுல ஒருத்தருக்கு அடிபட்டிருக்கு, இல்ல ஒரு மௌத்தா இருந்திருக்கு. அங்கே நம்ம காலை நேரத்தில் போறோம், குட் மார்னிங் சொல்ல முடியுமா? குட் மார்னிங் என்ன அர்த்தம்? நல்ல காலை. என்ன அர்த்தம்னா இது நல்ல காலியா அது. ஆனா அஸ்ஸலாமு அலைக்கும் இருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் எங்கேயும் செட் ஆயிடும். சந்தோஷமானதுக்கு சொல்லுங்க அஸ்ஸலாமு அலைக்கும், உங்கள் மீது சாந்தி சமாதானம் உண்டாகட்டும், ஆமீன் சொல்லுங்க. கஷ்டமானது சொல்லுங்க அஸ்ஸலாமு அலைக்கும், சாந்தி உண்டாகட்டும். நல்ல விஷயம் தான். தீன் என்பது எல்லா இடத்துக்கும் பொருந்தும். மற்ற வாழ்க்கை முறைகள் எல்லாத்துக்கும் பொருந்தாது. அது ஊருக்கு ஒண்ணு, நாட்டுக்கு ஒண்ணு, இடத்துக்கு ஒண்ணு, எல்லாத்துக்கும் மாறி மாறி வரும். தீன் அப்படி இல்லை. தீன் அஹ்சன், தீன் அஸ்ஹல், தீன் அக்மல். அஹ்சன், தீனை விட அழகானது எதுவுமே கிடையாது. சின்ன விஷயமா இருக்கட்டும். உதாரணமா தலை சொறிகிறது. உலகத்துல எங்கேயாவது ஒரு முறை தலை சொல்லி கொடுத்துருக்காங்க யாராவது? தலை எப்படி சொரியணும்? ஷமாயில் ரிவாயத் இருக்கு, உலமாக்களுக்கு தெரியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தலைமாட்டில் தூங்கும்போது சில வஸ்துக்களை வச்சிருப்பாங்க. சுருமா இருக்கும், அதில் ஒரு குச்சியும் இருக்கும், உது செய்த தண்ணி இருக்கும், இஸ்வாக் இருக்கும். அது என்ன குச்சி? ரிவாயத்தில் வருது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையில் ஏதாவது கொஞ்சம் தேவை ஏற்பட்டா அதை எடுத்து தலையை அழகாக சொரிந்து கொள்வார். உலகத்தில் எவ்வளவு ஃபேஷன் வந்துருச்சு. தலை சரி சொரியும் போது மனுஷனை பார்த்தா பைத்தியம் பிடிச்ச மாதிரி தெரியும். ஆனால் தலையை சொறிவதற்கு கூடிய முறையை சொல்லி கொடுத்தவன் யாரு? ரசூலுல்லாஹ். தீன் அஹ்சன், அழகான முறை. இன்னைக்கு சொல்றாங்க எச்சி துப்பாதீங்க, எச்சி துப்பாதீங்க, எச்சி துப்பாதீங்க. இது எச்சி எங்கே துப்பணும், எப்போ துப்பணும் சொல்லி கொடுத்தது யாரு? ரோட்ல துப்பாதீங்க, தெருவில் துப்பாதீங்க, கிப்லா நோக்கி துப்பாதீங்க, மக்கள் நிலமாடு எடுத்து துப்பாதீங்க. எச்சி துப்புனா மண்ணை போட்டு மூடுங்கன்னு சொன்னவங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு அழகான முறை, எவ்வளவு அழகான முறை. ரொம்ப படிச்சவங்க இருப்பாங்க, டோன்ட் ஸ்பீட் ஹியர், டோன்ட் ஸ்பீட் ஹியர். அவங்கள்ட்ட கேளுங்க, என்னங்க உங்களுக்கு தெரியாது எங்க துப்புறன்ட்டு. அவங்க சொல்லுவாங்க, நாங்க படிச்ச படிப்புல அதெல்லாம் இல்லைங்க. ஆனா நம்ம படிச்ச படிப்பு இருக்கு, அது வாழ்க்கை படிப்பு. கை கழுவுங்க, கை கழுவுங்க, கை கழுவுங்க. இப்போ அட தூங்கும் போது ஒரு செஞ்சுட்டு தூங்குங்க. தூங்கி எழுந்த உடனே முதல்ல கையை கழுவு சொல்லுங்க, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத். தூங்கும் போது ஓட தூங்குங்க, தூங்கி எழுந்த உடனே கையை கழுவுங்க. சாப்பிடும் போது கையை கழுவுங்க, சாப்பிட்டு முடிஞ்சு கையை கழுவுங்க. எப்படி சாப்பிடும் போது கை கழுவுற சுண்ணத்து, சாப்பிட்டு முடிஞ்சோம் கை கழுவுங்க, கொரோனா வராது. கை கழுவிக்கிட்டே இருந்தா ஒண்ணும் வராது, ஒண்ணும் வராது. நமக்கு எல்லா விஷயத்திலையும் அழகிய முன்மாதிரி. எப்படி எச்சி துப்பணும், எப்படி சாப்பிடணும், எப்படி தூங்கணும், எப்படி நிக்கா செய்யணும். நான் சொல்றது அடிக்கடி, முஸ்லிம்களின் திருமணம் வேறு, இஸ்லாமிய திருமணம் வேறு. இன்னைக்கு நம்ம பார்க்கிறது முஸ்லிம்களின் திருமணம், நம்ம பார்க்காத இஸ்லாமிய திருமணம். இஸ்லாமிய திருமணத்தை முஸ்லிம்கிட்ட கேளுங்க, கிதாபுல பாருங்க. இஸ்லாமிய திருமணம் நான் ஒரு தடவை பேசிட்டு சரியான டிராபிக், சிக்னல் போட போறோம், கிளம்ப போறேன். ஒரு பையன் பைக் வந்துட்டு சொன்னாங்க, எதில் பாலிங்ஸ்னா நிக்கவடி சொன்னது சொல்லுங்க. எங்க பேசிட்டு சொல்ல முடியுமா? சொல்லாம இருக்க முடியுமா? சொல்லவும் முடியாது, சொல்லாம இருக்கவும் முடியாது. நான் அந்த அவசரத்தை சொன்னேன், நிக்காவுடைய சுன்னத் எளிமை. சிக்னல் போட்டாங்க, கிளம்புங்க. ஆனா நிக்காவுல பரக்கத், அல்லாஹ் இந்த நிக்காவில பரக்கத் செய்வானாங்க, எல்லா விதமான பரக்கத்துகளையும் செய்வானாங்க. இந்த இணைப்பை அல்லாஹ் ஹைருக்கு அல்லாஹ் காரணமாக்கி வைப்பானாங்க. இந்த பரக்கத்துக்கு துஆ செய்ய சொல்லி கொடுத்த ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பரக்கத்தை அடைய வழியை சொல்லி கொடுத்தாங்க. என்ன சொல்லி கொடுத்தாங்க? இன்ன அஸம நிக்காஹி பரக்கத்தன் ஐஸருஹு மஹூனத். நிக்காஹ்லயே ரொம்ப பரக்கத் வாய்ந்த நிக்காஹ் எது தெரியுமாங்க?
நிக்கால செலவை குறைக்கிறீங்களோ அதான் பறக்கத்து. இன்னைக்கு நிக்காதனால இந்த பேர் ஆயிடுச்சுங்க செலவு. தமிழ்ல பழமொழி இருக்கு, கல்யாணம் பண்ணிப்பார் வீட்டை கட்டிப்பார். எஸ் அலுவலக மாதா யுன்ஃபிகூன். நபி சஹாபாக்கள் கேட்டாங்க எங்க செலவு செய்யணும், நம்ம அங்க இல்லாம போயிட்டோம். அல்லாஹ் சொன்னா மா அன்ஃபக்து மின் கைரின் ஃபலில் வாலிதைன் வல் அக்ரபீன் வல் யதாமா வல் மசாகீன் வபினிஸ் ஸபீல். வபினிஸ் ஸபீல் இருக்கா? வமா தஃஅலு மின் கைரின் யஅலமுல்லாஹ் வமா தஃஅலு மின் கைரின் ஃபஇன்னல்லாஹ பிஹி அலீம். எங்க செலவு செய்யணும்? குர்ஆனுடைய ஆரம்பத்துல இருந்து பாருங்க, செலவு 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 வருது. வபின்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன் ஆரம்பிக்கிற செலவு. எங்க செலவு செய்யணும்? அட முதல் செலவு தாய் தகப்பனுக்கு செய்யுங்க. யாரோ அஜய் சொன்னார், தனக்கு நோய் வந்தா அப்போலோ, தகப்பனார் நோய் ஸ்டான்லி. அப்படி இல்ல, சிறந்த செலவு யாருக்கு செய்யணும்? தாய் தகப்பனுக்கு செய்யுங்க, சொந்த பந்தங்களுக்கு செய்யுங்க. ஊரெல்லாம் வாரி வாரி வழங்குறீங்க, சொந்தக்காரன் வந்தா திரும்பி வர மாட்டேங்கிறீங்க. எங்க மாமாட்ட பேசுறதுல 10 வருஷமா. ரெண்டாவது நீங்க செய்ய வேண்டிய செலவு சொந்த பந்தங்களுக்கு செய்யுங்க, எத்தீம்களுக்கு செய்யுங்க, மிஸ்கின்களுக்கு செய்யுங்க. எங்கேயாவது நீங்க காட்டுங்க நிக்காவுக்கு செய்யுங்கன்னு இருக்கா? நிக்காவுக்கு செலவு செய்யுங்க. வாழ்க்கை பூரா சம்பாதிங்க, ஒரே நாள் செலவு செய்யுங்க. இருக்கா எங்கேயாவது? வாழ்க்கை பூரா சம்பாதிக்க கடனாலே இருங்க. இருக்கா எங்கேயாவது? இன்னும் சொன்னாங்க நிக்காவை லேசாக்குங்கள். நிக்காவை லேசாக்குனா எப்பவுமே ஹலால் லேசானா ஹராம் கஷ்டமாயிடும், ஹராம் லேசானா. இன்னும் சொல்ல போனா ஹலால் கஷ்டமானா ஹராம். இன்னைக்கு பார்த்தா அல்லாஹ் பாதுகாப்பானாங்க, எங்க பார்த்தாலும் பொம்பளை பிள்ளைங்க ஓடி போச்சு ஓடி போச்சு ஓடி போச்சு, முர்த்ததாயிடுச்சு. என்ன காரணம் சொல்லுங்க? அந்த பெண்கள் உட்கார்ந்து யோசிக்கிறாங்க, எனக்கெல்லாம் கல்யாணம் ஆகுமா? செலவு செய்து காண்பித்து விட்டோம். செலவு இல்லாமல் நிக்கா இல்லைன்னு சொல்லி கொடுத்துட்டோம், சொல்லாம சொல்லிட்டோம், செஞ்சு சொல்லி கொடுத்துட்டோம் மக்களுக்கு. அந்த பிள்ளை யோசிக்குது, ஆஹா ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 20 சவரன் இல்லாம 10 சவரன் இல்லாம ஒரு கல்யாண மண்டபம் இல்லாம ஒரு பிரியாணி இல்லாம அது வேற என்ன இருக்கு தெரியல, இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் இல்லாம நிக்கா ஆகுமா என்ற கேள்விக்கு அந்த பிள்ளைங்க ஆளாயிடுச்சு. காஃபியோட ஓடி போகுது, தாய் தகவ அனுப்பி வச்சிடறாங்க. தெரியுமா? அனுப்பாம போவாது. இது நேதாஜி நகர்ல நைட்டு 10:11 மணிக்கு ஒரு செய்தி வருது. என்கிட்ட ஒருத்தர் கேட்குறாரு, ஃபோன் பண்ணி உடனே வாங்க, ஜொரம் அடிக்கிறது தம்பின்னு சொன்னேன். உடனே வாங்க, என்ன விஷயம்? ஒரு புள்ள ஓடி போறேன்னு நிற்கிது. 4 பெரிய ஷெட்யூல் காஸ்ட் சார்ந்த மக்கள் ரோட்டில் வந்து அந்த பிள்ளையை கூப்பிடுறாங்க. 10,000 முஸ்லீம்கள் வாழ்ற இடம், எல்லா இயக்கங்களும் இருக்குது, யாரால ஒன்றும் செய்ய முடியல, சீக்கிரம் வாங்க. பேசி சமைச்சு வச்சிருங்க, காலைல பேசிக்கலாம். நீங்க வேறங்க, இந்த புள்ள போறேங்க, அவ்வளோ பேருக்கு எல்லாம் பண்ணுறது இந்த புள்ள போயிடுச்சு. வந்தால் நான் உட்காந்து மஷூரா பண்ணிட்டு இருந்தோம். அப்போ அவர் சொல்றாரு, அடுத்த புள்ள ரெடியா இருக்க. என்ன காரணம்? நபியுடைய சுன்னத்துக்கு மாற்றம் முஸ்லிம்கள் செஞ்சாங்க. நிக்கா லேசானது, நிக்காவை சிரமமாக்கி காமிச்சாங்க. கடைசி என்ன ஆச்சு? ஹராம் லேசாயிடுச்சு. ஹராம் லேசாயிடுச்சா? லேசாக்கிட்டோமா? லேசாக்கிட்டோம். காரணம் என்னன்னா ஹலால கஷ்டமாக்கிட்டோம். சொன்ன ஆரம்பத்தில் நிக்கா தீன் எப்படி அஹ்சன், இதே போல தீன் அஸ்ஹல். தீன் ரொம்ப லேசு, ரொம்ப லேசு. எவ்வளவு லேசுன்னு சொன்னா ஒரு சஹாபி ஒருத்தர் பெண்ணு பார்க்க போறாரு. நீ போய் எனக்கா பெண்ணு கேட்டு வர வரும்போது கொஞ்சம் அப்படி வைக்கி தலை குஞ்சு வர்றாரு. என்னங்க சொன்னாங்க? இல்லை ஒன்றும் இல்லைங்க. ஆனால் என்னங்க சொன்னாங்க? ஒன்றும் இல்லைங்க. இல்லை உங்களுக்கு தரமாட்டேன்ட்டாங்க. சரி விடுங்க, பரவாயில்ல. இல்லை அது இல்லை, என்னங்க எனக்கு தரேன்ட்டாங்க. அது அப்படியா? சரி நீங்கள் முடிச்சிங்க. இல்லை இல்லை நிக்கா முடிஞ்சுங்க. போன இடத்துல நிக்கா முடிஞ்சிருச்சுங்க. ஒன்றும் இல்லைங்க. ஆலியும் நிக்கா வஜஅலுஹு ஃபில் மசாஜித். எப்படி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வலிமாவுக்கு தாவத் கொடுங்க. நிக்காவுக்கு தாவத்துங்கிற வார்த்தை இருக்குன்னு தெரியல, நிக்காவுக்கு ஏலான்ங்கிற வார்த்தை. ஏலான் செய்யுங்க. எங்க மக்கள் கூடுறாங்க நிக்கா செஞ்சீங்க. இப்போ 10 பேர் கூடுனாங்க, தொழுதோம்.
அல்ஹம்துலில்லாஹ் நிக்கா ஓதிட்டு முடிஞ்சு போச்சு. ஜும்மா தொழுதோம், நிக்கா ஓதிட்டோம், அசர் தொழுதோம், நிக்கா ஓதிட்டோம், நிக்கா ஓதிட்டோம். நம்முடைய பெரியார்கள் மல்லாண்டு பெரியார்கள் பார்த்தீங்கன்னா அதிகமான நிக்காக்கள் மதரசாவோட ஜல்சாவில் பெரிய கூட்டம் கொடுத்து நிக்கா ஓதிட்டோம், முடிஞ்சு போச்சு. ஒருத்தர் சொன்னார் மேவாத்தில் ஹசரத்ஜி போயிட்டே இருப்பாங்களாம். போயிட்டே இருக்கும்போது அங்கே ஒருத்தர் வருவாங்க, அதெல்லாம் ருக்ஜா. அவங்க அப்படி தான் பேசுவாங்க, வாப்போ தான் பேசுவாங்க, அதெல்லாம் ருக்ஜா. அவன் ஜீப்பில் போட ஜீப் நிற்குமா. ஒரு பையனை கூப்பிட்டு வருவாங்க ஓடி, மேரா சோரா ஹே நிக்கா படுது. என்ன அர்த்தம்? இவர் பையன் என் மகன் நிக்கா போதுங்க எங்க வச்சு. அவங்க எல்லாம் காசு இல்லாதவங்க இல்ல, நிறைய காசு வச்சிருக்காங்க. பெரியவர்களே, தீனை வாழ்க்கையில கொண்டு வந்தவங்க உலகத்துல எவ்வளவு இன்பத்தை அனுபவிப்பாங்கன்னா அந்த இன்பத்தை யாரும் எவ்வளவு லேசு நிக்காம. அது மட்டுமல்ல, தீன் அக்மல். தீன் அக்மல், அக்மல் என்ன அர்த்தம்னா உலகத்துல எத்தனை நடைமுறைகள் இருக்கோ எல்லாமே அறகுறையானது, அதை முழுமையாக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா தீன் இன்னும் ஒரு முழுமையாக்க வேண்டிய அவசியம் இல்லை. யாரும் இருந்தா கோச்சிக்க கூடாது. சொன்ன உதாரணம் கோச்சிக்க மாட்டேன். அதான் சொல்லுவாங்க, ஆரம்பத்தில் பேண்ட் வந்துச்சான். எப்படி இருந்துச்சு பேண்ட்னா, கீழே லூஸ் மேலே லூஸ். அது பார்த்தவங்க அந்த பார்த்துருக்கீங்க, கீழே லூஸு மேலே லூஸ். புதுசாக ஏதாவது செய்யணும், என்ன செஞ்சாங்க? மேலே டைட்டு கீழே லூஸ். அதுக்கு என்ன பேர் வச்சாங்க? பெல் பாட்டம். அது அப்படி போட்டுருக்கீங்க, பார்த்துருக்கீங்க, பெல் பாட்டம், பெல்ஸ். சரி, கொஞ்ச நாள் ஆச்சு. இப்போ என்ன செஞ்சாங்க தெரியுமா? அப்புறம் பார்த்தாங்க, மேலேயும் டைட்டு கீழேயும் டைட்டு, நேரம். அப்புறம் பார்த்தா என்ன பண்ணலாம், ஒன்றும் புரியல. எவனோ ஒருத்தன் அந்த காட்டுல ஆடு மேய்க்கிறான். என்ன, அவனுங்க அந்த குளிருக்காக ரொம்ப பெருசா ஒரு துணியை போடுவாங்க. ஆமா, அந்த துணி எப்படி இருக்கும்னா அங்கங்க உட்கார்ந்து வெள்ளை வெள்ளையாயிரும். அப்படியே கொண்டு வந்து இறக்கலாம், ஆசிட போட்டு வெள்ளையாக்கலாம், இல்லைன்னா ஸ்டோன் வாஷ்ங்கிறான். அதை விட பெரிய விஷயம் என்னன்னா, கொஞ்சம் கிழிச்சு விட்டான் இடையில. அது என்னப்பா, புல்லட் ஷாட்டுங்க. அட நீ ஆசிட் ஊத்துனா ஸ்டோன் வாஷ், நீ கிழிச்சு விட்டா புல்லட் வாஷ், அப்புறம் கிழிஞ்சு அப்படியே தொங்குதுங்க. அதுக்கு என்ன பேரு? அவர் கடையில போய் ஒரு புது கடை, ஸ்னைப் சொல்ற கடை தந்தாங்க. ஒரு புது கடை, கடையில பார்த்தா ஒரு கிழிஞ்ச பேண்ட் தொங்குது. நான் சொன்னேன், ஏன் பழைய பேண்ட்ல மாட்டிருக்கீங்க? சும்மா இருக்கிறது ஃபேஷன். தெரியலங்க, நீங்க மாறிக்கிட்டே இருப்பீங்க, நாங்க மாறவே மாட்டோம். இன்ஷா அல்லாஹ் சொல்றோம், நாங்க எதுக்கு மாறணும்? எங்க ட்ரெஸ் எப்பவுமே ஃபேஷன் தான், எங்க ட்ரெஸ் எப்பவுமே அழகுதான். நான் தெரியுமா, இது எங்க ட்ரெஸ் இல்ல, முஹம்மது ரசூலுல்லாஹி ட்ரெஸ். அழகு என்றால் இது, எளிமை என்றால் இது, அற்புதம் என்றால் இது, பரிபூர்ணம் என்றால் இது. இது பழசாயிடுச்சு. பழசு நான் கேட்கிற, வானம் பழசா புதுசா? பழசு. மாத்திடலாமா? பூமி பழசா புதுசா? மாத்திடலாமா? ஏன் மாத்தல? பழசெல்லாம் மாத்திடுவோமே. வானம் அதனுடைய காலத்தால் பழையது, அது தரக்கூடிய பிரயோஜனத்தால் என்றும் புதியது. இதே போல நம்முடைய தீன் இஸ்லாம் அது காலத்தால் பழையது, ஆனால் பிரயோஜனத்தால் என்றும் புதியது. எப்படி அரிசி பழசாக பழசாக மதிப்பு கூடுதா குறையுதா? இதே போலதான் நம்முடைய தீன், நம்முடைய மார்க்கம். இந்த மார்க்கத்தை பின்பற்றி வாழக்கூடிய எந்த காரியமாக நிக்காவாக இருக்கட்டும், இந்த நிக்காவிலே மார்க்கம் பின்பற்றப்பட்டால் நிக்காவுக்கு அல்லாஹ் கொடுக்கிற சிறப்பு, இந்த நிக்காவின் மூலமாக அன்பு, இந்த நிக்காவின் மூலமாக முஹப்பத், இந்த நிக்காவின் மூலமாக சொந்தம், இந்த நிக்காவின் மூலமாக பந்தம், எல்லாமே வழிபடும். அரபியில சொந்தத்துக்கு நசபுமாங்க, பந்தத்துக்கு சிஹர்னு சொல்லுவாங்க. நசப் வல்லதி خلق من الماء بشرا فجعله نسبا وسحرا. சொந்தம் பந்தம் ரெண்டுல எதுங்க ஸ்ட்ராங்? சொந்தம் பந்தம் எது ஸ்ட்ராங்? ரெண்டுல பந்தம் தான் ஸ்ட்ராங். சொந்தத்தை விட பந்தம் தான் ஸ்ட்ராங்.
இந்த பந்தத்துல உள்ள முஹப்பத்தும் சரி, சொந்தத்துல உள்ள முஹப்பத்தும் சரி, நாளுக்கு நாள் கூட வேண்டுமா? இஸ்லாத்தை பற்றி பெருமை பேசலாம் பத்தாது, பின்பற்றி வாழ்ந்து பாருங்க. எவ்வளவு அன்பு வரும், எவ்வளவு முஹப்பத் வரும். பிரச்சனைகள் குறையும், பிரச்சனைகள் இல்லாம போகும். அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், وَمِنْ آيَاتِهِ أَنْ خَلَقَ لَكُم مِّنْ أَنفُسِكُمْ أَزْوَاجًا لِتَسْكُنُوا إِلَيْهَا وَجَعَلَ بَيْنَكُم مَّوَدَّةً وَرَحْمَةً. மூணு விஷயம் அல்லாஹ் சொல்றான். ஒண்ணு, இந்த மனைவியை கொண்டு உங்களுக்கு சுகூன், நிம்மதி கிடைக்கும். ரெண்டாவது, மவத்தத் உண்டாகும். மூணாவது, ரஹ்மத் உண்டாகும். மவத்தத் ரஹ்மத் தஃசீர்ல கிதாபுகள் எழுதுறாங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, வயசாக வயசாக அன்பு கூடுறது தான் மவத்தத். வயசாக வயசாக பாருங்க, இன்னைக்கு பொதுவா இந்த கல்யாணங்கள்ல பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னு சொன்னா முதல் கேள்வி கேட்பாங்க, ஸ்டேஷன் எத்தனை வருஷம் ஆச்சு? மேக்சிமம் தலாக்காகிற கேஸ் எல்லாம் பார்த்தா 7 வருஷத்துக்குள்ள இருக்கும். அவ 7 வருஷத்துக்குள்ள சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காங்க. அண்டர்ஸ்டாண்டிங் வர்ற வரைக்கும் என்ன செய்யணுமா? ஒரு மொழியை பேன் பண்ணாரு, 2 வார்த்தை போதுன்னாரு. என்னன்னா, சரி சாரி. சரி, மனைவி எப்போது சத்தம் போட்டாங்களா? என்ன சொல்லுங்க, அட்வைஸ் பண்ணாங்களா? சரி. கோவப்பட்டாங்களா? சாரி. அண்டர்ஸ்டாண்டிங். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியுடைய பேச்ச பொறுத்துக்கிறாங்க. மனைவி கோவப்படுறாங்க, ரசூலுல்லாஹ் கோவப்படல, உட்கார்ந்து கேட்கிறாங்க. அதே சூரிய தஹரீம் ஏன் இறங்கிச்சு அப்படின்னா என்ன சண்டை? அது மனைவி மேல சண்டை. وَإِنْ تَظَاهَرَ عَلَيْهِ فَإِنَّ اللَّهَ وَمَوْلَاهُ وَجِبْرِيلُ وَصَالِحُ الْمُؤْمِنِينَ وَالْمَلَائِكَةُ بَعْدَ ذَلِكَ ظَهِيرٌ. அல்லாஹ் ஆர்டர் சொல்றான், நபியே அவங்க 2 பேர் ஸ்ட்ரைக் பண்ண என்ன, அந்த யார் 2 பேர், அந்த பேர் யாரும் சொல்லவே இல்லை. சஹாபாக்கள் சொல்றாங்க, யாருன்னு வேற யாரும் இல்லை. பாருங்க, பெரிய குடும்ப சைடு பேர். ஒன்று அபூபக்கருடைய மகளா, இன்னொன்னு உமருடைய மகளா. 2 பேரும் எப்போ கூட தான் இருப்பாங்க. 2 பேரும் சேர்ந்து ஒரு விஷயம் பண்ணாங்க. இப்ப சொல்ல டைம்ல உலமாக்கள் எல்லாம் தெரியும். பிரச்சனைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச முடிவு என்ன தெரியுமா? இந்த பிரச்சனையை தீர்க்கிறது என்ன வேணும்? நான் தேன் குடிக்க கூடாது, அவ்வளவுதானே. நான் தேன் சாப்பிடல, தேன் ஹராம் தான், அவ்வளவுதானே. அல்லாஹ் சொன்னான், ஒரு சூறாவே இறக்கி வச்சான், யா அய்யுஹன் நபியு லிம துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக் தப்தகி மரதாத் அஸ்வாஜிக் வல்லாஹு கஃபூருர் ரஹீம். அட நபி, என்ன ஆச்சு உங்களுக்கு? அல்லாஹ் ஹலால் ஆக்கினது நீங்க ஹராம் ஆக்கிட்டீங்க மனைவிமாருக்காக. சரி, இப்படி அல்லாஹ் பண்ணிட்டான். முழு சூழல் இறங்கிச்சு. எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும்? பெரியவர்களே, இதெல்லாம் தீன், உண்மையான தீன், உண்மையான தீன். ஒரிஜினல் தீன்ல அல்லாஹ் முஹப்பத்தை வச்சிருக்கலாம், அல்லாஹ் மோதத்தை வச்சிருக்கலாம், அல்லாஹ் ரஹ்மத்தை வச்சிருக்கலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த எல்லா பரக்கத்துகளையும் எல்லா நியமத்துகளையும் அல்லாஹ் இந்த மணமக்கள்ல தந்துடுவானாக. துவா செய்யுங்க. பெரிய பெரிய உலமாக்கள்லாம் வந்திருக்காங்க, எல்லாருமே பார்வையோடு கேட்டுக்கிறோம், எல்லாரும் துவா செய்யுங்க. அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி எளிமையான நிக்காஹ்களை நடைமுறைப்படுத்துவதற்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹ்.
பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நிக்காஹ் மஜ்லிஸ் ஆரம்பமாக உள்ளதால் தங்களுடைய பேச்சுக்களை முடித்துக்கொண்டு கொஞ்சம் நெருங்கி வந்து அமர்வுபடி கேட்டுக்கொள்கின்றோம். நெருங்கி உட்காரலாம் இன்ஷா அல்லாஹ், ஒன்றும் பிரச்சனை இல்லை. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد المختار وآله الأطهار وأصحابه الأخيار أما بعد أيها الناس أوصيكم عباد الله بنفسي أولا وإياكم بتقوى الله. قال الله تبارك وتعالى في القرآن الكريم والفرقان الحكيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. قال تعالى: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. قال النبي صلى الله عليه وسلم: تناكحوا وتوالدوا وتكاثروا فإني أباهي بكم الأمم يوم القيامة ولو بالسقط، أو كما قال عليه الصلاة والسلام. وقال النبي صلى الله عليه وسلم: النكاح من سنتي. وقال أيضا: فمن رغب عن سنتي فليس مني، أو كما قال عليه الصلاة والسلام. أقول قولي هذا وأستغفر الله العظيم لي وأستعفيه عني وعنكم ولسائر المسلمين والمؤمنين أجمعين فاستغفروه إنه هو الغفور الرحيم. எஸ் ஜலீல் அவருடைய மகள் தமீமா என்ற பெண்ணை 80 கிராம் தங்கம் மகராக வைத்து ஃபாரூக் ஜூரி ஹாஜி ஹமீத் சுல்தான் சாப் சாட்சியாக இந்த சவேர் குன்னூர்லாம் நிக்கா செய்திருந்தேன். அவருடைய விழா அல்ஹம்துலில்லாஹ். மணமக்களை வாழ்த்துவதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்த
துவாவை சொல்லித் தருகிறேன். நீங்கள் எல்லாம் திரும்ப சொல்லி மனப்பூர்வமாக வாழ்த்துங்கள். பிறகு ஹதரத் அவர்கள் துவா செய்து சபை முடிக்கப்படும். பாரக்கல்லா பாரக்கல்லாஹு லக்குமா வ பாரக அலைக்குமா வ ஜமா பைனகுமா ஃபீ கைர். وعلى آله وأصحابه وبارك وسلم ربنا اغفر لنا ذنوبنا وخطايانا وتب علينا إنك أنت التواب الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي بارك الله لكما وبارك عليكم وجمع بينكم بالخير اللهم ارزقنا علما نافعا ورزقا واسعا وشفاء ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار لا إله إلا الله الحليم الكريم سبحان الله رب العرش العظيم والحمد لله رب العالمين أسألكم بباب رحمة وعزائم مغفرة والغنيمة من كل إثم والسلامة من كل إثم لا تدع لنا ذنبا إلا غفرته ولا هما إلا فرجته ولا دينا إلا أقضيته ولا مرضا إلا شفيته ولا حاجة هي لك رضا إلا قضيتها ويسرتها يا أرحم يا أرحم الراحمين. اللهم إنا نعوذ بك من البرص والجذام والجنون ومن سيء الأسقام. اللهم لك الحمد لك الشكر يا رب العالمين. ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك إنك أنت الوهاب. ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. اللهم صل وارحم وأنت خير الراحمين. ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم. اللهم رب أحسن عاقبتنا في الأمور كلها وأجرنا من خزي الدنيا وعذاب الآخرة. توفنا والحقنا بالصالحين. صل على النبي محمد وآله وأصحابه أجمعين والحمد لله رب العالمين. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லாருக்கும் இப்போ சின்ன ஸ்நாக்ஸ் ஏற்பாடு பண்றது சாப்பிட்டுட்டு இன்ஷா அல்லாஹ் இரவு உணவு எல்லாத்துக்கும் பார்சல் பண்ணி கொடுத்துட்றோம். வாங்கிட்டு போயிடுங்க இன்ஷா அல்லாஹ். காலத்தின் சூழல் கருதி இங்கே உட்காந்து சாப்பிட பொருத்தமா இருக்காதுங்கிறதுனால இன்ஷா அல்லாஹ் சாப்பாடு எல்லாத்துக்கும் பேக் பண்ணி கொடுத்துறோம். தயவு செஞ்சு போகும்போது வாங்கிட்டு போயிடுங்க இன்ஷா அல்லாஹ். மௌலானா வியூவர்ஸ்க்கு ஏதாவது சொல்லிடுறீங்களா அங்கிட்ட ஒரு நிமிஷம் அப்படியே அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வியூவர்ஸ் நிறையா பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது சொல்லிடுறீங்களா இல்லை அப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம்? அந்த சைட்லேருந்து சொல்லிடுறேன். வந்துடுறீங்களா? வாங்க.
எல்லாரும் பார்த்துட்டு துவா செய்யுங்க. இங்கே எங்களுடைய பிள்ளைங்களோட துவா கிட்ட இருந்துச்சு, எல்லோரும் பார்த்து ரொம்ப சந்தோஷம். துவா செய்யுங்க. எங்கிட்ட வந்துருங்க சரி அப்படி நீங்களும் அஸ்ஸலாமு அலைக்கும். எங்களுடைய பிள்ளைகளுடைய நிக்கா நல்லபடியாக நடந்தது. இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால என்னுடைய மகனுக்கும் சகோதரர் ஹாஜி ஜலீல் அவர்களுடைய மகளுக்கும் இன்றைய தினம் திருமணம் நடைபெற்றது. நீங்கள் எல்லாரும் மாஷா அல்லாஹ் ஆன்லைனில் இந்த திருமண நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தீர்கள். உங்கள் எல்லாருக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக. காலத்தின் கோலத்தை கருதி இப்படிப்பட்ட ஒரு எளிமையான நிக்காவை சுன்னத்தான முறையில் நாங்கள் நடத்தியிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். மணமக்கள் வாழ்ந்து வையகத்திலே எல்லா விதமான அருள் வளத்தோடு பொருள் வளத்தோடு வாழ்வதற்கு தாங்கள் எல்லாம் துவா செய்யும் அன்பு கேட்டுக்கொள்கிறேன். வாஹிதுல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கும்.